இன்னைக்கு நம்ம ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில்ல தான் இருக்கோம். இந்த இடம் வந்து சுந்தரேஸ்வரபுரத்துல அமைஞ்சிருக்கு. இது தென்காசி மாவட்டத்துல இருக்கு. வாங்க இப்ப நம்ம கோயிலுக்குள்ள போலாம். கடமாபுரத்துல இருந்து 3 கிலோமீட்டர் அமைத்து வாங்க இந்த வீடியோக்குள்ள போறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க அப்படியே நம்ம இந்த இயற்கை காட்சிகளை பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு. இந்த இயற்கை காட்சிகளை பார்க்கிறதுக்கு எந்த ஊர்ல இருந்தாலும் ஓடி வரலாம். ஒரு அழகான காட்சி இது ஒரு அழகான காட்சியே பார்த்ததே இல்லையே. நீங்க நாங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் நாங்க கொடைக்கானல்ல இருந்து வரோம். கொடைக்கானலா? கொடைக்கானல்ல இருந்து வந்திருக்கீங்க. நான் சரணில இருந்திருக்கேன். இவ கடலூர்ல இருந்து வந்திருக்கா. சொல்லுங்க. என்ன ஊடு கடைனாலும் உங்க ஊரு? எனக்கு சரண்டே. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இது எல்லாமே. ஆனா எனக்கு ஒரு டவுட், ஏன் அந்த கதவு வச்சிருக்கீங்க? சம்பந்தமே இல்ல. போய் ஒரு விஷயத்தை கேட்கலாம். வாங்க गाइस, நம்ம அந்த தாத்தாட்ட போய் கேட்கலாம். கோயில் எவ்வளவு வருஷம் பழசு, இந்த கோயிலை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. தாத்தா தாத்தா இந்த கோயில் எவ்வளவு வருஷம் பழசு? எவ்வளவு வருஷம் பழசு இந்த கோயில்? இந்த கோயிலா 4000 வருஷத்துக்கு முன்னால் உள்ளது. 4000 வருஷத்துக்கு முன்னால் உள்ள கோயில். அதாவது அதுக்கப்புறம் பழுதடைஞ்சு ஒரு 10-40 வருஷம் பழுதடைஞ்சு கிடந்துச்சு. இப்போ வந்து அதை ரெடி பண்ணி இந்த சுந்தரேஸ்வரர் ஊர்லேருந்து எல்லாம் ரெடி பண்ணி இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நல்லா இயற்கையாக இருக்குது. எல்லா பக்கமும் எல்லாமே நல்லா இருக்குது. நல்லா வாரவங்களுக்கு, குழந்தை குட்டி இல்லாதவங்களுக்கு வந்து சாமி கும்பிடுறவங்களுக்கு நல்லா இருக்குது. நல்லா எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். நல்லா இயற்கை நல்லா இருக்கு. 4000 வருஷம் பழசா இது? அப்போ சாமி 4000 வருஷத்துக்கு முந்தின கோயிலா? ஆமாம், அது 4000 வருஷத்துக்கு முன்னால் உள்ளது. நம்மளாம் பிறந்திருக்கே மாட்டோம். இப்போ வந்து நல்ல இயற்கையாக அதை எல்லாம் ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி எல்லாம் இது பண்ண பிறகு நல்லாயிருக்கும். அது சுந்தரேஸ்வரர் ஊர் அப்படி தான் பழுதடைஞ்சு கிடந்துச்சு. அவங்க வந்து எல்லாம் ரெடி பண்ண பிறகு அந்த ஊரும் இன்னைக்கு பூரா டார்ச் விடாக தான் இருக்குது. எல்லாத்துக்கும் நல்ல இயற்கையை கொடுத்துருக்காரு. ஆமாம், இயற்கை நல்லாவே வந்து கும்பிடுறவங்களுக்கு எல்லாமே நல்லாவே இருக்கும். சாமி ஏன்னா எல்லாம் நல்லா சாமி சாமி இது சிவன்மலை சிவன் 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 தான் அவர். ஈஸ்வரமூர்த்தி ஈஸ்வரமூர்த்தி நல்லா இருக்குது. நல்லாவே எல்லாமே நல்ல இயற்கையை கொடுத்துருக்காங்க. எல்லாமே இந்த பிரதோஷம், பௌர்ணமி, மாசப்பிறப்பு, அம்மாசிக்கு எல்லாத்துக்கும் வருவாங்க. எல்லாம் வந்து நல்லா கையெடுத்து கும்பிட்டு சப்பரம் தேர்வு எல்லாமே நல்லா இருக்கும். அங்கே உள்ள சக்கரை பொங்கல் இருக்கு, தார வாங்க. எல்லாமே எல்லாத்துக்குமே நல்ல இயற்கையை கொடுத்துருக்காரு. அவர் தான். ஆமாம், நல்லா இருக்கு. நல்லா இயற்கையை கொடுத்துருக்காரு. யாருக்கும் எந்த குறைச்சலும் இல்லை. நல்லா கொடுத்துருக்காரு. ஓகே, வாங்க கோயிலுக்குள்ள போகலாம். கொஞ்சம் மீடியமாகவே பேசலாம். சரி, இந்த கோயிலுக்கு எப்படி போகலாம்? அப்படி இந்த கோயில் அமைஞ்சிருக்கிற இடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தென்காசி மாவட்டத்தில் கடையநல்லூரில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இது அமைஞ்சிருக்கு. அதாவது இப்போ கடையநல்லூர்லேருந்து நம்ம மதுரை போகிற வழியாக கடையநல்லூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரம், அதாவது குமந்தாபுரம்னு ஒரு ஊர் வரும். அந்த குமந்தாபுரத்துலேருந்து உங்களுக்கு ரைட் சைடு ஒரு ரோடு உள்ளே போகும். அதில் போனீங்கன்னா வரக்கூடியது தான் இந்த கோயில். ஒருவேளை நீங்கள் மதுரையிலேருந்து வர்றீங்க அப்படின்னா இது எங்கே வரும் அப்படின்னா, கடையநல்லூருக்கு கொஞ்சம் முன்னாடியே குமந்தாபுரங்கிற ஊரில் லெஃப்ட் சைடு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த கோயிலோட லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷேர் பண்ணுறேன். அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. கஞ்சப்பா இருக்காரு, கண்ணப்பா இருக்கார், கண்ணப்பஞ்சலை இருக்குது. 2005ஆம் ஆண்டுக்கு முன்பு திருக்கோவில் பழுதடைந்துள்ள காட்சிகள். இது வந்து கிபி 2005ஆம் ஆண்டுக்கு 4000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது.
இதில் உள்ள எல்லாமே மீடியை போகுது. மீடியில் இருக்கு. எல்லா தூள்லையும் மேலே சுறாமன் இருக்குது. எல்லா சுறாமன் காய்ஸ் இந்த கோயில் பழமையானதுன்னா அப்ப இந்த கோயில்ல என்ன நிலைமையில என்ன கஷ்டங்கள்லாம் பட்டு வந்திருக்கும் யோசிங்க. ஓசினா எல்லாரும் வாங்க சுத்த சுத்தலாம். நீ சொல்லு. என்ன சுத்த சுத்தறீங்க? அண்ணியே நாங்க நினைச்சோம் இந்த கோயில சும்மா சாதா கோயில் நினைச்சோம். ஆனா இங்க இவ்ளோ பெரிய கோயில் அதிசயம் இருக்கு. சுத்தலாம். ஹலோ ஹலோ. இதில் நைனா சிலை எல்லாமே இருக்குது சாமி. சரி சரி சரி. அந்த அதில் பழைய காலத்து மிருவங்க அலவந்தா உசேலு ஆனா எல்லாம் வந்து இருக்காங்க. எல்லாத்தையும் எல்லாம் சரி சரி எல்லாமே இருக்குது. சாமியும் ஆனால் இந்த கல்லுலாம் அப்போ வச்சது தானே? இந்த கல்லாம் அந்த அந்த காலத்தில் உள்ளது தான். ஆ இதில் அப்படி உனிக்கமாக செஞ்சுட்டாங்கல்ல. இத்தனை தெய்வமும் இத்தனையும் இது வாங்க ஆ ஆங்கிலம் ஆ சரி பரவாயில்லண்ணே. எல்லா தொழில் எல்லா தெய்வமும் இருக்குது. எல்லாமே பார்க்கலாம். நல்ல கொம்புலாம் நல்லாவே இதாக இருக்குது. ஆளுகளுக்கு சக்கரை பொங்கல் இருக்கு, அதை கொடுத்துருவேன். சரி வாங்க நல்ல வீடியோ எடுத்துட்டேன். ஓகே. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ கொஞ்சம் சக்கரை பொங்கல் இருக்கு, ஆள் கொஞ்சம் வச்சுக்காங்க. என்ன வாங்க இந்த கோயிலோட சக்கரை பொங்கலை சுவைக்கலாம். அப்படியா? ஆமாம் ஆமாம் அவன்கிட்ட அந்த டேலண்ட்டு. தெய்வமும் எல்லா அந்த பூனை பாருங்களேன். எல்லா பக்கமும் எல்லாமே இருக்குது. ஐயர் போல இருக்காங்க. ஆமாம் வாங்க சக்கரை பொங்கலை சுவைக்கலாம். ஆமாம். ஓ சக்கரை பொங்கல் கொடுத்துக்கிட்டு இருக்காவோ. வாங்க சக்கரை பொங்கல் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த கேப்பில் இங்கே இருக்கிற எல்லா சிலைகளையும் ஒரு வீடியோவை எடுக்கலாமா? அப்படியே நம்ம சக்கரை பொங்கல் சாப்பிட்டே எடுக்கலாமா? அப்படியே எனர்ஜி சூப்பராக இருக்கும். ஆஹா என்னடா இது வீடியோ எடுக்கலாம்னா இவன் சக்கரை பொங்கல் சாப்பிட போயிட்டான். வாங்க எப்படி இருக்குன்னு பாப்போம், டேஸ்ட் பண்ணி பாப்போம். 1000 தான் சொன்னாலும் கோயிலில் கிடைக்கிற சக்கரை பொங்கல் வந்து அது கிடைக்காதுப்பா. சூப்பர். இந்த மாதிரி சொல்லி எந்த எத்தனை ஊரால் குக்கிங் சேனலே தோத்துரும் போல இருக்கடா நீ போடுற எஃபெக்ட். சரி நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. சூப்பர். ஏப்பா நீ சக்கரை பொங்கல் தான்ப்பா சாப்பிடுது. நீங்க சாப்பிடுங்க गाइस. பிரியாணி ரேஞ்சுக்கு எஃபெக்ட் கொடுத்துட்டு சூப்பரா இருக்கா? எப்படி இருக்கு செல்லம் சொல்லுங்க. சூப்பரா இருக்கு. தமியா சூப்பர். சூப்பரா இருக்கு. குட்டிட்டே இருக்கு. இந்த எடுத்துக்கோ. ஒரு எடுத்துக்கோ. போங்க போங்க. சரி இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிலையை நம்ம பார்க்கலாமா? இங்கே பாருங்க. எவ்வளவு தத்ரூபமாக வரைஞ்சிருக்காங்கன்னு. ஆமாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது என்னென்னா உங்களுக்கு ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு கோயில் தான் இது. ஆமாம். இதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இங்கே இருக்கிற தூண்கள்லாம் பாருங்களேன். ஒவ்வொரு தூண்லையுமே வந்து சூப்பரான சிலை வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள். இதை கவர் பண்ணுறேன். ஆமாம் இங்கே பாருங்களேன். இது வந்து ஆமாம் இது வந்து உங்களுக்கு வந்து எப்படி ஒரு கல்லில் தான் எல்லாமே செதுக்கியிருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு பியூரிட்டியோடு இருக்குது பாருங்களேன். அப்படி கீழே கொஞ்சம் ஒன்று போ. ஆமாம் இது வந்து அனுமர் சிலை மாதிரி இருக்கு இல்லையா? இது மாதிரி உங்களுக்கு இந்த கல்லில் நிறைய பார்த்துக்கிட்டே போகலாம். முக்கியமாக இப்போ பாருங்கள் விநாயகர். ஆமாம் இருங்க. நல்லா விநாயகர் தெரிகிறாரா? இது ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ இங்கே இன்னொரு சிலை பார்க்கலாம். இது கொஞ்சம் இருட்டாக இருக்கிறதுனால இதாக இருக்கும். ஆமாம் உங்களுக்கு ஆமாம். இதில் இன்னொன்று என்ன சொன்னாங்க அப்படின்னா இதில் வந்து முக்கியமாக சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கோயில் சிற்பங்களில் வந்து நிறைய எல்லா சாமியோட சிலையும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம் ஏதோ ஒரு வைப்ரேஷன் சொன்னாங்களா? வைப்ரேஷன் இருக்க தூணு. எனக்கு தெரியும். வாங்க.
ஆமாம். இந்த இடம் என்னன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நின்னா வைப்ரேஷன் வந்து பயங்கரமாக இருக்குமா, அதனால் ஃபீல் பண்ணுவோமா? வைப் ஆமாம். இதில் முக்கியமாக என்ன போட்டிருக்காங்கன்னு நான் படிக்கிறேன். இது வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் தென்காசி மாவட்டத்தில் கடையநல்லூர் தாலுகா சுந்தரேசபுரம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் கிமு 4000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஸ்ரீ சிவபெருமான் வாசியாக சக்கரத்தை பிரதிஷ்டை செய்து திருக்கோவிலை கட்டி தவம் செய்தார். வாசியோக சக்கரத்தின் மனித உடலின் 7 சக்கரங்கள் செயல்படும் சக்தியை உணர்ந்திட திருக்கோவிலின் வாசியாக சக்கரத்தில் பக்தர்கள் தவம் செய்திட பயிற்சி பெற்றிட 7 சக்கரங்களின் நன்மைகள் பக்தர்களின் பார்வைக்கு. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விகத்தி, ஆழ்கிளை, தூரியம் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை இது இருக்குன்னு உங்களுக்கு வந்து போட்டிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிற்பங்களையும் பாருங்களேன். நம்ம வந்து இந்த கோயிலையே சுற்றி வரலாம். இது வந்து இப்போ நம்ம சாமியை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை தான் நம்ம சுற்றி வரப்போகிறோம். உங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய பழைய காலத்து கோயில் இல்லையா, இது வந்து முன்னாடி ஒரு இடிஞ்ச நிலையில் இருந்ததாகவும் அதை வந்து நல்லா இப்போ வந்து கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணி கட்டியிருக்கதாகவும் சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பழைய காலத்து கோயில் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இந்த கோயிலுக்கு விசேஷமான நாட்களில் கூட்டம் நிறைய வரதா சொல்கிறாங்க. இந்த மாதிரி கோயிலுக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சு வரணும் அப்படிங்கிறது. இங்கே பாருங்கள், மேலே கல் இருந்திருக்கு, மேலே கல்லுக்கெல்லாம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இங்கே ஓப்பன் ஸ்பேஸு இங்கே பார்த்திங்கன்னா. ஆமாம், இந்த அளவுக்கு ஒரு யோசிச்சு பாருங்கள், அந்த காலத்தில் வெறும் கற்களாலே வந்து கல்லில் வந்து இவ்வளோ பெரிய ஓவியங்கள்லாம் செய்கிறதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய விஷயம். இது உண்மையிலே சொன்னால் இந்த ஒரு வீடியோவில் மட்டுமே வந்து இது கவர் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிற்பங்களும் எப்படி வரைஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து பெரிய ஆராய்ச்சி பண்ணி பெருசாக அப்படி ஒரு இதெல்லாம் வந்து நம்ம வந்து நிறைய வந்து கோயில் வந்து வழிபட மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு இதையும் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணணும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய சிற்பங்கள்லாம் வந்து பாதுகாக்கப்படணும். இன்னும் இதெல்லாம் வந்து இது ஒரு மிக முக்கியமான ஒரு கோவில் மற்றும் இது ஒரு தமிழ்நாட்டுக்கு வந்தால் வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான இடங்களில் இந்த மாதிரியான கோயில்களையுமே வந்து, ஏன்னா இதோட கட்டடங்கள் வந்து அந்த அளவுக்கு ஒரு முக்கியமானதாக இருக்குது. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாராலையும் எல்லாரோட கவனத்துக்கும் கொண்டு போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு உங்களுக்கு கடவுள் பக்தி இருக்கோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஆமாம், நாங்கள் சும்மா அப்படியே கோயிலுக்கு அப்படியே வந்த இடத்துல இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துச்சு. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டிடங்களுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ஒரு உழைப்பு இருந்திருக்கும், அதெல்லாம் நினச்சி பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதுக்காக அவங்க ஒரு கல்லில் இவ்வளவு சிற்பங்களையும் இவ்வளோ இதையும் பண்ணுறாங்கன்னா அதுக்கு அவங்களோட உழைப்புன்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா,
அந்த உழைப்பு வந்து இன்னும் நிறைய அங்கீகரிக்கப்படணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆமாம். ஸோ இது பரவாயில்ல, எல்லாருக்கும் போய் ரீச் ஆகி வாங்க. இந்த கோயில் இருக்கக்கூடிய இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சுந்தரேசபுரம். ஆமாங்க, சுற்றி வந்தாச்சு. ஆமாம், இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் போக போகிறோம். இயற்கை எழில் கொஞ்சம் இடம் அதில் தான் இருக்கு. இங்கே பாரு. ஓகே. ஆமாம், ஓடுது. ஆமாம், இது இந்த நீரோடை எடுங்க. ஏதோ மலை, அங்கே மலை சின்ன சின்ன குன்று மாதிரி இருக்குண்ணே. பாரு, பியூரா போகுது தண்ணி. ஆமாம், பாரு தண்ணி எப்படி இருக்கு பாரு. தண்ணி சுத்தமான தண்ணி. ஆற்றுலேருந்து வரக்கூடிய மிக சுத்தமான ஒரு அருள்மிகு திரு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில். இதுக்கு வந்தாச்சு. வந்துட்டு அவ்வளோதாங்க, சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்புறோம். இங்கே ஒரு அதாவது இயற்கை எழில் கொஞ்சம் இடம்னா இதுதான். ஸோ கண்டிப்பாக இது முக்கியமான நாட்கள்லாம் வந்து இது ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்ற நாட்கள்லையுமே உங்களுக்கு வந்து ஒரு அமைதியான ஒரு ப்ளசண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கோயிலில் இருக்கும். கண்டிப்பாக வாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஒப்பீனியனை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இது எங்களுக்கு மிகவும் சப்போர்ட்டாக அமையும். அதனால் அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோலாம் வந்து பேசலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.